பிளஸ் நேயர்களுக்கு வணக்கம். சார் வந்து சிக்கன் யாரெல்லாம் சாப்பிடலாம், சிக்கன் சாப்பிட்றது நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டார். சிக்கன் வந்து ஒரு அசைவ புரதம் ஆப்வியஸா. அப்போ அசைவ புரதத்திற்குன்னு சில தனித்துவங்கள் உண்டு. சைவ புரதம் விட அசைவ புரதம் உயர்ந்தது சிறந்தது அப்படின்னு எல்லாரும் சொல்றது. அதாவது சிக்கன், மட்டன், முட்டை, தயிர் போன்ற பிரானு, நண்டு, மீன் எதுவாக இருந்தாலும் அசைவ புரதம் எல்லாமே வந்து சைவ புரதத்தை விட உயர்ந்தது அப்படின்னு ஒரு பொது வழியான ஒரு கருத்து உண்டு. அதற்கு சொல்லப்படுற காரணங்கள் சிலவே. அதாவது அசைவ புரதங்கள்ல அந்த அமினோ ஆசிட்னு சொல்லப்படுற புரதம் ஒரு 20 விதம் இருக்குங்க. அந்த 20 வித புரதத்துல அமினோ ஆசிட்னு சொல்லுவோம். அந்த 20 வித அமினோ ஆசிட்ல ஒரு 9 அமினோ ஆசிட் அத்தியாவசிய அமினோ ஆசிட்னு சொல்லுவோம். இந்த அத்தியாவசிய அமினோ ஆசிடான இந்த 9 புரதமும் ஓரளவுக்கு ஒரு நல்ல சதவீதங்கள்ல அசைவ புரதங்களில் இருக்கும். ஏன்னா அசைவ புரதம் ஒரு உயிரினம். உயிரினத்திற்கு தேவையான அந்த அசைவ புரதம் எப்படி நமக்கு தேவையோ அதே மாதிரி அந்த உயிருக்கும் அதே பயாலஜி தான். ஸோ அந்த உயிரின சதைகளிலும் அதே சதவீதத்தில் அந்த புரதம் நமக்கு தேவையான அளவில் இருக்கும். அதனால தான் அசைவ புரதம் பல நேரங்களில் பொது வழிகளில் சொல்லும் பொழுது அது சைவ புரதத்தை விட சிறந்தது அப்படின்னு சொல்றதுக்கான அடிப்படை காரணம். அதற்கு இன்னொரு முக்கியமான காரணம் வந்து அந்த 9 மனிதனால் செய்ய முடியாத 9 புரதம் அமினோ ஆசிட்னு சொல்றோம் இல்லைங்களா, அது வந்து 9 புரதம் அசைவ புரதங்களில் சற்றே அதிகம். அதில் 3 முக்கியமான அசைவ புரதங்கள், அதாவது என்னன்னா இந்த லூசின், ஐசோலூசின் அண்ட் வாலின்னு சொல்லப்படுற 3 அசைவ புரதமும் அதிக அளவில் நமக்கு எல்லா அசைவ புரதங்களிலும் இருக்கும். அது நம்மளோட சிக்கனிலும் இருக்கும், எறாவிலும் இருக்கும், மீனிலும் இருக்கும், முட்டையிலும் இருக்கும், தயிரிலும் இருக்கும், நண்டிலும் இருக்கும். ஸோ அசைவ புரதம் எதை எடுத்தீங்கன்னாலும் இந்த 3 கிளைகள் கொண்ட புரதம்னு சொல்லுவாங்க. இந்த லூசின், ஐசோலூசின் அண்ட் வாலின். அப்போ இப்ப நம்மளோட தமிழ்நாடை எடுத்துக்கோங்க. எல்லா குழந்தைகளுக்கும், பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு மதிய உணவுலையும் சரி, இப்ப காலை உணவுலையும் சரி, அந்த முட்டை வழங்கப்படுவதற்கான அடிப்படை காரணமே குழந்தைகளின் வளர்ச்சி பருவத்திற்கு உதவி செய்யக்கூடிய முக்கியமான 3 புரதங்களான இந்த லூசின், ஐசோலூசின் அண்ட் வாலின் சதவீத வகையறாக்களில் சற்றே அதிகம் என்பதனால், இது வளர்ச்சி பருவத்திற்கு அத்தியாவசிய புரதம் என்பதனால் இந்த முட்டை நம்மளுடைய மத்திய உணவுலையும் பள்ளிக்கூடங்கள்ல தமிழக அரசால வழங்கப்படுது. அதுதான் அதோட அடிப்படை காரணம். இப்போ வளர்ச்சி பருவத்துல இந்த லூசின், ஐசோலூசின் அண்ட் வாலின், எஸ்பெஷலி இந்த லூசின்ங்கிற புரதம் நன்றாகவே இன்சுலினை தூண்டும். இந்த குளுக்கோஸுங்கிற சர்க்கரையை தாண்டி குடலில் வரக்கூடிய, நம்ம சாப்பாட்டிலிருந்து கரைந்து செரிமானமாகி சிறுகுடலிற்கு வரக்கூடிய இந்த குளுக்கோஸை தாண்டி இன்சுலினை அதிகமாக தூண்டக்கூடிய திறன் பெற்ற வேதியியல் தாது இந்த லூசின் எனப்படும் இந்த புரதமே. அப்போ குளுக்கோஸுக்கு அப்புறம் இன்சுலினை தூண்டக்கூடிய அதீத திறன் பெற்ற இந்த லூசினை அதிகமா பெற்ற எந்த அசைவ புரதமுமே அதிகமாக இன்சுலினை தூண்டும். பொது வழியில நம்மளோட நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, இன்சுலின்னு சொன்னாலே அது ஒரு சர்க்கரை குறைக்கும் ஹார்மோன் தான் எல்லாரும் அதை நினைச்சுக்கிறீங்க. ஆனா அது வெறும் சர்க்கரையை குறைக்கும் ஹார்மோன் மட்டுமல்ல. அதாவது சர்க்கரையை குறைக்கிற ஹார்மோன் ஏன் அப்படி நினைக்கிறீங்கன்னா, ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையை சதைகளில் உள்ள செல்கள் கதவை திறந்து இந்த இரத்த சர்க்கரையை செல்லுக்குள் செலுத்திடும். செல்லுக்குள் போன சர்க்கரை அந்த செல்லுக்கு தேவையான எரிபொருளுங்கிற ஏடிபியா மாறும். இந்த வேலையை இன்சுலின் செய்யறதுனால சர்க்கரை குறைக்கிற ஹார்மோன் நம்ம சொல்றோம். ஆனா அது முக்கியமா புரதம் உடையாமல் பார்த்து கொள்ளும் ஹார்மோன். இன்சுலின் வந்துங்க புரதத்தை உடைய விடாது. ஆன்டி புரோட்டியோலைட்டிக்னு சொல்லுவாங்க மருத்துவ சார்ந்த வழக்காடல்ல. புரதம் உடையாமல் பார்த்து கொள்ளும் ஹார்மோன் உடம்பில் கொழுப்பை எரிபொருளாக சேர்த்து வைக்கும் ஹார்மோன். இது 2 முக்கியமான வேலையையும் இன்சுலின் அழகாக செய்யுது. அப்போ
உடம்புல சர்க்கரையை குறைத்து புரதம் உடையாமல் பார்த்து கொண்டு எரிபொருளான அதீத எரிபொருள் தேக்கமான கொழுப்பாக நிறுத்தி வளர்ச்சிக்கும் மூளையின் தேவை எரிபொருள் தேவைக்கும் அது அழகாக எரிபொருளை கொடுக்கக்கூடிய திறன் பெற்றதே நம்ம இன்சுலின். அப்போ ஒரு வளர்ச்சி பருவத்துல ஒரு பெண்ணாக இருந்தால் 15-16 வயது வரைக்கும், ஆணாக இருந்தால் 18-18 வயது வரைக்கும் வளர்த்தி கொடுக்கும். அப்போ அவங்களுக்கு இந்த அசைவ புரதங்கள் பிரமாதமான ஒரு சுலப புரதமாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். இப்போ அதுதான் அதோட அந்த வளர்ச்சி பருவத்துல அசைவ புரதம் அது தயிராக இருந்தாலும் சரி, முட்டையாக இருந்தாலும் சரி, அல்லது நமக்கு சிக்கனாக இருந்தாலும் சரி, அது நமக்கு இந்த இன்சுலின் தூண்டக்கூடிய இந்த லூசின், ஐசோலூசின், வாலின்னு சொல்லப்படுற 3 பெரும் புரதங்களை அதிக சதவீதத்தில் கொண்டதால் அது அழகாக இன்சுலினை தூண்டும். இன்சுலின் வளர்த்திக்கு பயன்படுவது மட்டுமல்லாமல் புரதம் உடையாமல் பார்த்து கொள்ளும் போது எலும்பு சதைகள் அடர்த்தி கொள்ளும் போது இந்த பியூபர்டல் குரோத் ஸ்போர்ட்னு சொல்றோம் இல்லைங்களா, பூப்பிடுவதற்கு முன்னால் வரும் வளர்த்தி பருவத்துக்கு பிரமாதமாக ஒரு தாது பொருளாக நமக்கு அது பெருஞ்சத்தாக மேக்ரோ நியூட்ரியன்ட்டாக உடம்புக்கு பயன்படுது. ஸோ அசைவ புரதம் சிக்கன் வளர்ச்சி பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் நல்லது. சிக்கனும் சரி, முட்டையும் சரி. இப்போ வளர்ச்சி பருவம் முடிந்த பிறகு 18 வயசு 18-19 வயசு ஆன ஆண் பகனுக்கும் 16 வயசு தாண்டின பெண்ணுக்கும் திரும்பி அதே சிக்கனை கொடுக்கலாமா? இப்போ அதே சிக்கனை திரும்பியும் சாப்பிடலாம். அவங்க ஒரு வெயிட் போடாமல் இருக்கிற வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலோ, ஒரு சைக்கிளிஸ்டாக இருந்தாலோ, இல்லைனா ஒரு ஆத்லீட்டாக இருந்தாலோ, ஒரு ஃபுட்பால் பிளேயராக இருந்தாலோ, ஒரு ஹாக்கி பிளேயராக இருந்தாலோ, ஒரு ஜாவ்லின் த்ரோயராக இருந்தாலோ, ஒரு வில் அம்பு ஆர்ச்சராக இருந்தாலோ, இந்த மாதிரி ஸ்பெஷல் நீட்ஸ் இல்லைனா ஒரு ஸ்விம்மர் நீச்சல் பயிற்சி பெறவங்களா இருந்தாலோ, அது அவங்களுக்கு அவங்களுடைய உடல் பளுவில் ஐடியல் உடல் பளுவிற்கு 0.8 1.2 grams per kilogram of body weight protein வரைக்கும் கொடுக்கலாங்க. இப்ப சிக்கன்ல இந்த சிக்கனோ எந்த அசைவ புரோட்டீன்லையோ வரும் பிரச்சனையே அவங்க எவ்வளவு கொடுக்கணுங்கிறதுல தான். ஏன்னா இந்த சோசியல் மீடியா சமூக ஊடகங்கள்ல வர பல செய்திகள் என்னவா வருது அப்படின்னா, 8 முட்டை சாப்பிடுங்க, 6 முட்டை சாப்பிடுங்க, எலும்பே உடஞ்சி போயிடும்னா ஒரு டாக்டர் சொன்னதை பார்த்தேன் நான். இந்த மாதிரி ஒருத்தர் சொல்லும் பொழுது எல்லாருக்கும் என்ன தோணுதுன்னா, புரோட்டீன் நிறைய சாப்பிட்டா அது புரோட்டீனா போய் உட்காரும் அப்படிங்கிற ஒரு தப்பான புரிதல் நிறைய பேருக்கு நாங்கள் பார்க்குறோம் தினசரி எங்களுடைய ப்ராக்டிஸில். என்ன நம்ம நேயர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, புரதம் உடம்பிற்கு தேவை தாண்டினால், அன்றாட தேவையை தாண்டினால் புரதமாக தங்க முடியாது. புரதம் உடம்பில் கொழுப்பாகவே மாறும். புரதமாக உடம்பில் தங்கி இருக்க முடியாது. புரதம் சர்க்கரையாக தங்க முடியும், ஒரு 1/2 கிலோ வரைக்கும். கார்போஹைட்ரேட்னு சொல்லப்படுற கிளைகோஜனான பெருஞ்சத்தாக தங்க முடியும். உடம்பில் புரதமாக தங்கவே முடியாது, 1 கிராம் கூட தங்காது. ஆனா புரதம் கொழுப்பாக மாறி உச்சவரம்பு இல்லாமல் எவ்வளவு வேணும்னா தங்கலாம். அப்ப புரதம் நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு நிறைய டெஸ்ட்டுக்கு பண்ண முடியல அப்படிங்கும்போது, டெஸ்ட் எல்லாம் ரொம்ப பெருசா இல்லாம, டாக்டர் நான் புரதம் சாப்பிட்றேன், கேலரி பேலன்ஸ் ஆன ஒரு 2200 கிலோ கேலரிக்குள்ள நான் சாப்பிட்றேன் அப்படின்னா, எனக்கு வெயிட் போடலை, எனக்கு மசில் வேணும், நான் ஜிம் பண்ணுறேன், நான் சினிமாவில் ட்ரை பண்ணுறேன், மாடலிங் பண்ண போகிறேன், இல்லைனா உடம்பை நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், அப்படி இல்லைன்னா அந்த மாதிரி சொல்கிறவங்க அவங்களுடைய உடம்பின் வடிவம் பெருமளவு மாறாமல் இருக்கும் பட்சத்தில் அவங்க அவங்களோட டெய்லி புரோட்டீன் கண்டென்ட்ல அசைவ புரோட்டீனையே எடுத்தாலும் பெரும் தவறு வராது. ஏன்னா அந்த ஸ்டேஜில் இன்சுலின் உடம்பிற்கு சதையை கொடுப்பதும் சதை உடையாமல் பார்த்து கொள்வதும் ஆக இருக்கும். கொழுப்பாக மட்டும் சேரல அப்படின்னா அவங்களுடைய எரிபொருள் தேவையான 2200 கிலோ கேலரிக்குள்ள இருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ அவங்களுக்கு கொழுப்பாக வராமல், வடிவம் மாறாமல், வெயிட் போடாமல் அவங்களோட வளர்ச்சி பருவத்துக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட சதை பருமனாவது, அதை எக்ஸசைஸ் பண்ணும்போது சதை உடையும், நம்மளுடைய மைக்ரோ இன்ஜுரின்னு சொல்லுவோம், புரதத்தில் உடையும். அப்போ எக்ஸசைஸ் பண்ணும்போது அந்த சிக்கனும் அவங்களுக்கு பெருமளவுக்கு
ஹெல்ப் பண்ணுதுன்னு எடுத்துக்கணும். ஆனால் அதுவே ஒரு 25 வயதை தாண்டிய பிறகு அநேக பேருக்கு அதே புரதத்தை அதிகமாக உட்கொள்ளும் பொழுது இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, வளர்ச்சி பருவத்துக்கு இந்த லூசின் இன்சுலினை தூண்டி வளர்த்தியை கொடுக்கும், சதை உடையாமல் பார்த்து கொள்ளும்னு சொன்னேன். ஆனா அதே லூசின் நமக்கு 25 வயதை நம்மளுடைய தாண்டி விட்டால், ஏன் அந்த 25 வயதை சொல்றோம்னா, அது வரைக்கும் உடம்புல உதறல் இல்லா எரிபொருள் செலவு ஒன்று உண்டுங்க, நான் ஷிவரிங் தெர்மோஜெனிசிஸ். அதனால எரிபொருள் கொஞ்சம் எக்ஸஸ் வந்தாலும் வெயிட் போடாதுங்க. அதனால அந்த ப்ரௌன் ஃபேட் கொஞ்சம் இருக்கும், அதுக்கப்புறம் ப்ரௌன் ஃபேட் போயிடும். அதுக்கப்புறம் கிராஜுவலா வெயிட் போட ஆரம்பிக்கிறாங்கனாலே அவங்க ஓவரால் கேலரி பேலன்ஸை குறைக்கணும். அப்போ நிறைய புரோட்டீன் சாப்பிட்டாங்க, அனிமல் புரோட்டீன் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த புரதமான இந்த லூசின் நமக்கு வளர்த்தியை கொடுத்ததோ அதே லூசின் நமக்கு சதை இரத்த குழாய் இறுக்கத்தை கொடுக்கும். அதாவது இரத்த குழாய்களில் உள்ள சதைக்கு இறுக்கம் கொடுக்கும் பொழுது நம்மளுடைய உடம்பின் இரத்த குழாய்களுக்கு வயது அதிகமாகும். உடம்பின் வயோதிகம் என்பதே இரத்த குழாய்களின் இறுக்கத்தன்மை கூடுவதும் ஒரு கூறாகும். ஸோ இரத்த குழாயின் இறுக்கம் கூட கூட உடம்பின் வயோதிகத்தன்மை வேகப்படுத்தப்படும், துரிதப்படுத்தப்படும் சொல்லுவேன். We call this accelerated biology of aging. So எது நமக்கு சாதகமாக இருந்ததோ ஒரு பருவத்தில், அது ஒரு வயதில் தாண்டினால் அதே தாது பொருள், அதே பெருஞ்சத்து நமக்கு எதிர்வினை ஆற்றும். இதுக்கு பேர் தாங்க நாங்க, அதாவது ஆன்டோகனிஸ்டிக் பிளையோட்ரோஃபின்னு சொல்லுவாங்க மருத்துவ சார்ந்த சொல்லாடல்ல. ஆனா இது பயாலஜியில ஒன்னும் கூட்டினா 2ங்கிற அடிப்படைங்க. இது பொது வழியில நம்ம ரொம்ப பேசாதனால நிறைய குழப்பங்கள். புரதம் அவர் நல்லதுன்னு சொன்னாரு, இப்பயும் நான் நல்லது கெட்டதுங்கிற பதிலே கிடையாதுங்க. பல தடவை சொல்லியிருக்கோம், என்ன சாப்பிட்றோம், எவ்வளவு சாப்பிட்றோம், என்னவாக செய்து சாப்பிட்றோம், என்னெல்லாம் கூட வச்சு சாப்பிட்றோம், வாட், வென், ஹவு மச், ஆஸ் வாட், வித் வாட் எல்ஸ். ஸோ சிக்கன் சாப்பிடும்போது, ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, சிக்கனோ மட்டனோ எனி அனிமல் புரோட்டீன், எந்த அசைவ புரதமும் அதன் கூடவே நிறைய கொழுப்போட தான் வரும். ஸோ கொழுப்பும் ஒரு பெருஞ்சத்து. கொழுப்புல எரிபொருள் அடக்கம் ரொம்ப அதிகம். ஸோ ஒரு காலத்துல நான் கடலூர்ல எங்க பாட்டி வீடு இருந்ததுங்க. அப்ப கோழி அடிச்சாங்கன்னா மேஞ்ச கோழி அடிப்பாங்க. அது மெல்லிசா இருக்கும், ஓடின கோழி, அதான் இப்ப நாட்டுக்கோழின்னு சொல்றாங்க. அதுக்கு கால் எல்லாமே பாத்தீங்கன்னா குச்சி குச்சியா இருக்கும், சதை ரொம்ப திக்கா இருக்காது. ஏன்னா அவ்வளவு மஸ்குலரா ஃபிட்டா இருக்கும் அந்த கோழி, பறந்து ஓடி ஆடி வந்ததுனால. அந்த கோழியில ரொம்ப கொழுப்பு இருக்காதுங்க. ஸோ 1980களில் வந்த கோழிகளும் 90களில் வந்த கோழிகளும், இந்த பிராய்லர் கோழின்னு சொல்ற கோழிகள் வருவதற்கு முன்னால் நான் சொல்றேன், அதுல இருந்த கொழுப்பின் அளவு, கோழியின் உடல் எடையில் ஒரு 8லிருந்து 12% கொழுப்பு இருந்ததாவது செய்திங்க, அறிவியல் சான்று. இப்ப இருக்கக்கூடிய கோழிகள்ல, இந்த பிராய்லர் கோழிகள்ல ஒரு கோழியின் எடையில கிட்டத்தட்ட 23லிருந்து 25% கொழுப்பு. ஸோ நம்ம புரதம் சாப்பிட்றோம், அசைவ புரதம் நிறைய சாப்பிடணுங்கிற கணக்குல எரிபொருள் அடக்கம் அதிகமான கொழுப்பையும் நிறைய சாப்பிடுவோம். ஆனா எல்லாருக்கும் என்ன சொன்னா, புரதத்தில் 1 கிராமில் 4 கிலோ கேலரி தான் எரிபொருள். ஆனால் கொழுப்பில் 1 கிராமில் 9 கிலோ கேலரி எரிபொருள் அடக்கம். ஸோ நம்ம புரதம் சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு நம்மளை அறியாமலே இந்த கொழுப்பு அதோட சேரும் பொழுது அதுதான் சுவையும் கூடும் போது நம்ம எரிபொருள் அடக்கம் அதிகமான கொழுப்பையும் அசைவ புரதத்துடன் நாம் சாப்பிடும் அபாயம் அதிகமாக உள்ளது. அதனால இதை மனதில் வைத்து நம்ம சிக்கனோ மட்டனோ பிரானோ முட்டையோ தயிரோ எல்லாமே அசைவ புரதம் தாங்க எங்க மருத்துவ உலகத்துல. அதை கணக்கில் கொண்டு உட்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.